ஹலோ வணக்கம் அனைவரும் கைஸ். இது நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ என்னென்ன நீங்கள் எக்ஸாமில் போய் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத கடைசியாக ஒரு தடவை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே நல்ல ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, சரியா? சிஏ முடிச்சுட்டு வரீங்க, டிஃபிகல்ட்டாக இருக்குது. எனக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா பதறக்கூடாது. ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா பதறக்கூடாதுங்க, சரியா? ஏதாவது ஒரு செக்ஷன் ஈஸியாக இருந்துச்சுன்னா இன்னொரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு செக்ஷன் ஈஸியாக தான் இருக்கும். சிஏ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா மண்டேல ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க, அடுத்து வரப்போகிறது ஈஸியாக இருக்க போகுது, ஈஸியாக இருக்க போகுது, ஈஸியாக இருக்க போகுது. ஸோ இது டிஃபிகல்ட், முடிஞ்ச அளவுக்கு போடுவோம், அடுத்த செக்ஷன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பதட்டம் இருக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட் ஆனவுடனே நம்மளுக்கு அந்த பதட்டம் அப்படியே எக்ஸாம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிடுது. இது நிறைய பேர் என்கிட்ட ஐபிபிஎஸ்பியோட சொன்னது, சார் ரீசனிங் செக்ஷனு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டே போட முடியல, அடுத்த செக்ஷன் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், சரியா? ஸோ சிஏ ஒரு வேளை டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும், இல்லை குவான்ஸ் ஈஸியாக இருக்கும்னு மண்டேல அதை ஏற்றுக்கிங்க, சரியா? சரி, இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு 40 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் எல்லா கொஸ்டினையும் 5 கொஸ்டினாக ஸ்கிப் பண்ணி பார்த்துடணும். ஆர்டர் நான் சொல்கிறேன் பாருங்கள், மிஸ்பெல்ட்டு மேக்ஸிமம் இருக்காது, அப்படியே இருந்தாலும் இன்அப்ராப்ரியேட் வேர்ட் இருக்கும், சரியா? அடுத்தது வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியாஸ். அதுக்கப்புறம் எரரு, ஃபில்லர்ஸு, சரியா? எரர் ஃபில்லர்ஸுமே திரும்பி நான் சொல்கிறேன், ஃபில்லர்ஸில் எந்த ஃபில்லர்ஸ் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த எந்த ஏரியாவையும் மொத்தமாக விடாதீங்க, எரரை மொத்தமாக விடாதீங்க. ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்க போகுது, ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையுமே விடாதீங்க. உங்கள் டைம் 20 மினிட்ஸ், சரியா? 20 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ், அதாவது பிக் பண்ணி இந்த சில்ட்ர கொஸ்டின்ஸை போட்டு முடிச்சிடணும். சம்மரி கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு அழுத்திடணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் போட்டோம்னா இந்த ஸ்பீடில் அப்படியே பிக்கப் ஆகி போயிடும். கொஸ்டின் தெரிலையா, 30 செகண்ட்ஸ் மேக்ஸ், ஸ்கிப் பண்ணிடுங்க. பேராஜம்பிள் வந்துச்சு அப்படின்னா ரிஸ்க்கு எடுக்க வேண்டாம், சரியா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுருங்க. மீதி எல்லாம் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும்னா போட்டுருங்க, அதே மாதிரி 3 தெரியும், இன்னொரு மீதி 2 இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஆப்ஷன் போடணும். ஏடிபி அரேஞ்ச் பண்ணிட்டேன், சி அண்ட் இ தான். சிஎன்டியில் கடைசி 2 இருக்குது, அப்போ 2ஐயும் சி போட்டுக்குங்க, இல்லை 2ஐயும் இ போட்டுக்குங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேராஜம்பிளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, சரியா? திரும்பியும் சொல்கிறேன், இதுக்கு நார்மலைசேஷன் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மண்டையில் ஏற்றுக்கிங்க. எல்லா மெயின்ஸ் மாதிரி இது கிடையாது, இந்த மெயின்ஸில் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா 2 மெயின்ஸு, நம்ம ஸ்டேட்டுக்கே 2 மெயின்ஸு, மற்றதுனா 3. ஸோ 3 ஷிஃப்ட் நடக்குது, நமக்கு 2 ஷிஃப்ட் நடக்குது. நார்மலைசேஷன் இருக்கும், கொஞ்சம் அதை மண்டையில் ஏற்றிக்கிங்க. கொஸ்டின் 5ஐயுமே, எரர் 5ஐயுமே போட சொல்லலை, ஃபில்லர் 5ஐயுமே போட சொல்லலை. வேர்ட் ஸ்வாப்பு கேட்டால் கூட கஷ்டமாக தான் கேட்பாங்க, 5ஐயும் போட சொல்லலை. ஆனால் 3, 4, 2 இந்த மாதிரி பொறுக்கி போடுங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கும்போது நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஒரு ஆர்சி போட்டால் போதுங்க, ஒரே ஒரு ஆர்சி போட்டால் போதும். 15 மினிட்ஸில் ஒரு ஆர்சி. அதுக்கு முன்னாடி எல்லா 3 ஆர்சி இருக்குதுன்னா எல்லா ஆர்சியில் உள்ள கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா எது ஈஸின்னு தெரிஞ்சிடும். எந்த ஆர்சி பெருசுன்னு பாருங்கள், பெருசாக இருக்கிற ஆர்சியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸில் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கிற ஆர்சியை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஆனால் எல்லா ஆர்சிலையும் எனக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸோ, இல்லை அந்த ஆர்சிக்குள்ளே இருக்கிற எரரோ, இல்லை வந்துட்டு விச் இயர் வாஸ் ஷி பார்ன், விச் இயர் வாஸ் மேடம் டுலூஸ் பார்ன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இயர் கொஸ்டின்ஸ், நம்பர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி போட்டுட்டு மீதி 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ ஒத்த ஆர்சி எடுங்க. பொறுமையாக ஒரு 5-6 மினிட்ஸ் ரீட் பண்ணுங்கள், கொஸ்டினுக்கு போங்க. கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது, எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா 25 to 30 அட்டெம்ப்ட் கொடுங்க. நல்ல அட்டெம்ப்ட். அதுக்கு நீங்கள் இந்த பிளானோட போங்க. ஆர்சியை முதல்ல தொட்டுறாதீங்க, பேராஜம்பளம் முதல்ல தொட்டுறாதீங்க, அது இருக்கிற ஆர்டரில் போடாதீங்க, விளங்காது. இருக்கிற ஆர்டரில் போடக்கூடாது, நம்ம ஆர்டரில் போடணும். அந்த ஆர்டரை நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கோரிங் கொஸ்டின்ஸ்,
அதுக்கப்புறம் தான் ஆர்சி கொஸ்டின்ஸோ பேராஜமல் கொஸ்டின்ஸோ இல்லை பேராகிராஃப் கொஸ்டின்ஸோ பேராகிராஃப் ஃபில்லர்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆர்சிக்கு முன்னாடி போடணும். அதே மாதிரி ஆர்சிக்கு முன்னாடி பேராஜம்பிளில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 minutes டைம் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கண்டுபிடிக்க முடியலையா முடிச்சிடணும். சரியா? ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அதை மட்டும் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். சரியா? ஸோ நம்ம ராயல் பாஸ் 799 ஆஃபரில் இருக்கும், அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நம்ம நல்லா படிச்சிருக்கோங்க. நம்ம படித்ததை பெர்ஃபார்ம் பண்ணிடணுங்க. போயிட்டு பயந்து பர்ஃபார்மன்ஸு மிஸ் ஆகிடக்கூடாது. நல்ல ஒரு 1 hour நீங்கள் அங்கே இருக்கிற 1 hour உள்ளே சும்மா உட்காந்துருக்க அந்த 1 hour உங்களை தயார்படுத்துங்க, ரெடி பண்ணுங்கள், மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க. நான் எக்ஸாம் எழுதும்போது அதான் செய்வேன். திருப்பி மென்டலி என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி இதெல்லாம் எப்படி இருந்தாலும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்குள்ளே சொல்லிப்பேன். இதை லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நினச்சும் எழுதாதீங்க. சரியா? அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு கிடையாது, இதுதான் என் கடைசி எக்ஸாம். இது உங்கள் கடைசி எக்ஸாமாகவே இருக்கட்டும்ங்க, இது உங்கள் கடைசி எக்ஸாமாகவே இருக்கட்டும். ஆனால் இதுதான் என் கடைசி எக்ஸாம், இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு எழுதாதீங்க. சரியா? படிக்கும்போது இது என் கடைசி எக்ஸாம்னு படிக்கணும். ஆனால் எக்ஸாம் எழுத போகும்போது இது என் கடைசி எக்ஸாமு, இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு மண்டைக்குள்ளே ஏற்றுனீங்கன்னா அந்த ப்ரெஷர் உங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடாது. சரியா? இது லைஃப் சேஞ்சிங் எக்ஸாம் தான், இந்த எக்ஸாம் முக்கியம்தான். ஆனால் இந்த எக்ஸாம் போயிடுச்சுன்னா லைஃப் போயிடுச்சுன்னா கிடையாது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எக்ஸாம் முக்கியம், ஆனால் திஸ் வில் நாட் பி த எண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த எக்ஸாம் போயிடுச்சுன்னா என் லைஃப் போயிடுச்சுன்னு கிடையாது. மண்டையில் அதை ஏற்றுங்க, ப்ரெஷரை குறைங்க. இது ஒரு சாதாரண எக்ஸாமாக எவ்வளோ தூரம் உங்கள் மண்டைக்குள்ளே இறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இறக்குங்க. உங்கள் மைண்டை ஏமாற்றுங்க. இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனால் பரவாயில்லன்னு உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் பண்ண வேண்டியது. நம்மளால் இதெல்லாம் படிக்கும்போது சொல்லிட்டாப்ல, படிக்கும்போதே சொல்லக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து சொல்லணும். திஸ் எக்ஸாம் வில் நாட் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கிங்க. கண்டிப்பாக உங்கள் ஆங்ஸைட்டி ப்ரெஷரை குறைங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். படித்ததுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நாம் படித்ததே வரும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதே அங்கே போய் சிறப்பாக கண்டிப்பாக வரும். சரியா? தேங்க்யூ.